இந்த அனிமேஷன் ஸ்டோரியில் ரோபோட்ஸ்லாம் மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் அவங்கள சேவ் பண்ணுறதுக்காகவும் கிரியேட் பண்ணுறாங்க. பட் சம்திங் ஏதோ ஒரு ஃபால்ட்டு நடந்ததுனால ஒரு ரோபோட் மட்டும் ஃபாரஸ்ட் ஏரியாவில் போய் விழுது. அது முடிச்சு பார்க்கும்போது தான் யார், தான் எப்படி இங்கே வந்தோம், எதுக்காக ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோம் எதுவுமே தெரில. எல்லா அனிமல்ஸ்டும் போயிட்டு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமான்ட்டு அதுக்கு பாணிலே ட்ரை பண்ணுது. பட் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாதனால எல்லா அனிமல்ஸும் இதை கண்டு பயந்து பயந்து ஓடுதுங்க. ஸோ இது என்ன பண்ணுது, லேர்னிங் மூடு ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு பாட்டுக்கு சைலண்ட் ஆயிடுது. ஒரு 2 டேஸில் வந்துட்டு அனிமல்ஸ் லாங்குவேஜையும் கற்றுக்குது. அதுங்க கூட மிங்கிள் ஆகி அதுங்க கூட கம்யூனிகேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணாலுமே கூட அதுங்க இதை சேர்த்துக்கல. இது மற்றவங்கள சேவ் பண்ணுறதுக்குனே க்ரியேட் பண்ணப்பட்டதுனால கழுகு பாம்பு தூக்குறதும், பாம்பு எலியை தூக்குறதும், பேர்ட்ஸ் வந்துட்டு பூச்சியை அடிக்கிறோம், இதெல்லாம் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கேப்பில் ஆக்சிடெண்டலாக ஒரு வாத்து குடும்பமே இதெல்லாம் அழிஞ்சு போகுது. ஒரு முட்டை மட்டும் இதுக்கு கிடைக்கிது. இந்த முட்டையை எப்படியாவது சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ போராடுது. இந்த அனிமல்ஸ் எல்லாம் இது மான்ஸ்டர்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுங்க, பயப்பட்டுதுங்க, இதுகிட்டேருந்தே திருடுச்சுங்க. ஒரு வாத்து குஞ்சை வளர்க்க ட்ரை பண்ணும்போது கூட இதை டிமோட்டிவேட் பண்ணிச்சுதுங்க. ஏன் ஒரு குள்ள நரியே இதை ஏமாத்திட்டு போகும்போது கூட அதுங்கெல்லாம் ஒரு ஆபத்தில் இருக்கும்போது இது ஆளாக வந்து நின்று இதுகளுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த அனிமல்ஸ்க்காக தன்னையே சாக்ரிஃபைஸ் கூட பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆக்சிடெண்ட்டை கிரியேட் பண்ண கரடியும் இதை ஏமாத்தின குள்ள நரி நான் இங்கே இருக்கிறது வரைக்கும் ஐ வில் நாட் ஹார்ம் எனி ஒன்ங்கிற வார்த்தையை அதுக்கு வாயிலேருந்து கொண்டு வந்துச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதே மாதிரி தான் ஒருத்தர் நமக்காக இந்த உலகத்துக்குள்ளே வந்தார், நமக்கு எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காட்டினார், நமக்காக அவரையே சாக்ரிஃபைஸ் பண்ணார். யாருன்னு தெரியுமா? அவர் அப்படி என்ன தான் பெருசாக நம்மக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாரு. நீ உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறியோ, என்கிட்ட எவ்வளோ அன்பாக இருக்கியோ அதே மாதிரி மற்றவங்கக்கிட்டேயும் அன்பாரு. திருடாத, மற்றவங்கள ஹர்ட் பண்ணாத, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யாத. சின்ன வயசில் உன் கையை பிடிச்சி நடத்தின உன்னுடைய பேரண்ட்ஸ், சின்ன வயசில் நீ அவங்கள டிபெண்ட் பண்ணியிருந்த, இப்போ வயசான காலத்தில் அவங்க ஒன்றை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் வந்துட்டு அவங்கள கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஆபத்தை கீப் அப் பண்ணு, அவ்வளோதானே.